நீலகிரியில் கட்டிடங்கள் கட்ட அனுமதி வழங்க கோரி கட்டிட பொறியாளர்கள் ஆர்ப்பாட்டம். நீலகிரியில் கட்டிடங்கள் கட்ட அனுமதி வழங்குவதில் விதிமுறைகள் உள்ள நிலையில் விதிமுறைகளுக்குட்பட்டு அனுமதி கோருபவர்களுக்கு அனுமதி வழங்கப்படாமல் காலதாமதம் ஏற்படுவதால் கட்டிட தொழிலும் அதில் ஈடுபட்டோர் நிலை மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளதாக கோரி கட்டிட தொழிலாளர்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தினார்கள். மேலும் சுற்றுலா பயணிகள் வருவதை கட்டுப்படுத்த இ-பாஸ் முறை கொண்டு வந்துள்ளதால் சுற்றுலா தொழிலும் நலிவடைந்து வருவதாக அவர்கள் எச்சரித்து இது குறித்து முதல்வர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தினர். And we are up and against it, and we are saying this is not the only protest which we are campaigning. Until the CM comes, we are going to campaign more protests, and we will fight and get the right. No matter what, we will give our life and get our right back. Thank you. மக்களுக்கு எல்லாமும் கிடைக்கும் சொல்ற உங்களை உறுதிமொழியை நீங்க தயவு செய்து இந்த நீலகிரி இப்போ அவங்க சொல்லலாம். இது எங்களோட அழைப்பு. அவங்களோட இந்த மாவட்டத்தில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குன்னு எடுத்து சொன்னா ரொம்ப நல்லமா இருக்கும். பிரச்சனை இங்க இதே நிலைமை தொடர்ந்துச்சுன்னா இன்னைக்கு இங்க இருக்கக்கூடிய ஒரு 50 பேர் 100 பேர் மட்டும் சாப்பிடுறது இந்த மாவட்டமே சாப்பிட வேண்டிய நிலைமைக்கு தான் வரும். அப்படிதான் சொல்லணும். இன்னைக்கு நாங்க இந்த மண்ணு தின்ற அளவுக்கு கொண்டு எங்களை நடுத்தருவில் விட்டுட்டாங்கன்னா அதுக்கு முழு காரணம் இந்த நிர்வாக குறை தான். இந்த நிர்வாக குறை ஏன்னு எங்களுக்கு தெரியல. எங்களுக்கு இது வரைக்கும் புரிய மாட்டேங்குது. நாங்க மக்கள் நீலகிரி மக்களை ரொம்ப ஒதுக்கப்பட்ட மக்களா பாக்குறாங்க. இதுல நம்மளோட சீஃப் மினிஸ்டர் உண்மையா அவர் இறங்கி அந்த அப்ரூவல் வாங்கி எங்களுக்கு சீக்கிரமா ஆவணப்படுத்த வேணும்னு சொல்றோம். நீங்க மற்ற ஸ்டேட்டுக்கு ஃபுல்லாவே சிங்கிள் விண்டோ சிஸ்டம் போட்டு எல்லாரும் அப்ரூவல் வாங்கிட்டு இருக்காங்க. நாங்க எங்களுக்கு அது கிடையாது. வெரிஃபைட், அவ்வளவுதான். இதுக்கு வேண்டிய ஃபீஸ் கட்டிட்டோம். அப்ரூவலுக்கு எல்லா பிளானும் சப்மிட்டட், வெரிஃபைடு வந்துருச்சு. ஆனா எங்களுக்கு அப்ரூவல் கிடையாது. எங்களுக்கு இப்போ புதுசா இ-பாஸ் வேற போட்டு இது மலை உச்சியில இருக்கிற ஒரு மாவட்டம், சிறந்த மாவட்டம் பெயர் எடுத்திருக்கு. ஆனா இன்னைக்கு அதை குழியில தள்ளுறதுக்கு பல வகையில யோசிச்சுட்டு இருக்காங்களோன்ற ஒரு எண்ணம் எங்களுக்கு தோன்றிருச்சு. இதனால இந்த மக்களை ஏமாற்றாம எங்களுக்கு ஒரு செயல் திட்டம் போட்டு சீஃப் மினிஸ்டர் உடனடியாக இதுல இறங்கி முதல்வர் இந்த திட்டத்தை கண்டிப்பா சீக்கிரமான எல்லா பிளானும் அப்ரூவல் கொடுத்து இந்த மாவட்டத்தை திருப்பியும் பழைய நிலைமைக்கு உயர்த்தணும்ன்றது எங்களோட வேண்டுகோள். வேற எந்த வேண்டுகோளும் கிடையாது எங்களுக்கு.